மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தி மொழியை திணிக்க மத்திய அரசு முயல்வதாக 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய கல்விக் கொள்கை ஒற்றை ஆட்சி முறையை திணிக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது என விமர்சித்தார். தமிழர்களை வஞ்சிக்கும் விதமாக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்படும் என கூறினார். இந்தி படிக்கிறது பத்தி நாங்க திருப்பி அது உங்க கேள்வியிலே இருக்குப்பா. உங்க கேள்வியே தெளிவா சொல்றீங்க. இந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிர்ப்பானவங்க, இந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம், இந்தி திணிப்புக்கும் கட்டாய இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பானவங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமாக இருக்குது. யாரும் போய் தடுக்கிறது இல்லை. நீங்கள் என்னோட வாங்க, இந்தி பிரச்சார சபாக்கு போங்க. எத்தனை பேர் இந்தி அங்கே சரளமாக படிச்சுட்டு இருக்காங்க, இந்தி படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தி மொழிக்கும் இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகளும் இல்லை. இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளோ ஃபண்டிங் வாங்கி இலவசமாக தான் இந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமாக இந்தி படிக்கலாம். என்னன்னா அரசாங்க கொள்கையாக இன்னைக்கு இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம்.